ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ட்ராவலர்ஸ். இன்றைக்கி ஒரு அழகான மலை கிராமத்துக்கு வந்திருக்கும். இந்த கிராமம் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது, பூம்பாறை. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கிராமத்து பக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்தோட பேக் கேமரா காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பேக் கேமராவில் பாருங்கள், மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே ஃபுல்லாக ஓட்டு வீடுங்க. அப்படி மலை கிராமத்தில் இருக்க வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. சரியான மிஸ்ட். இந்த கிராமத்துக்கு நம்ம கீழே போகிறோம். அப்படி பாருங்கள், கீழே மிஸ்ட்டு, இங்கே டிராஃபிக் ஜாம், சரியான டிராஃபிக் ஜாமுங்க. இன்றைக்கி சண்டே, எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம அந்த கிராமத்தாங்க போக போகிறோம். கீழே இருக்க கிராமத்துக்கு கீழே முருகர் கோயில் இருக்குது. நம்ம வீடுகளையும் பார்க்கலாம், முருகரையும் பார்க்கலாம். கீழே போகலாம் வாங்க. இங்கே ½ பாருங்கள், வீடே தெரியலங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதுக்குள்ளே எப்படிங்க சேஞ்ச் ஆச்சு? தட்ஸ் கொடைக்கானல். பாருங்கள், கொஞ்சம் வெயில் அடிச்சதுங்க எனக்கு பாருங்க, சரியான மிஸ்ட்டு. மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சதுலேருந்து குளிர ஆரம்பிச்சிட்டுங்க, சரியான குளிராக இருக்குது. பாருங்க எப்படி மாறிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குங்க. கோவிலை சுற்றி நெல் நட்டு வச்சுருக்காங்க. நம்ம கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம முருகரை வந்துட்டாங்க கிராமத்துக்கிட்ட. இங்கே பாருங்கள், இங்கே பார்க்குறதுலாம் ஒரு வீட்டுக்கு பின்னாடி மேலே வீடு, அப்படி கீழே வீடு, அதுக்கு நடுவில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். மடிக்கு மேலே போகணுங்க. மேலே முருகர் கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி பார்த்துட்டு வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2 குதிரை இருக்குங்க. இங்கே மலை கிராமத்தில் விளைகிற விவசாய பொருட்களை மேலே கொண்டு வரதுக்கு இந்த குதிரையை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம இந்த வழியாக வந்தோங்க. அப்படியே அது கீழே போய் அந்த இருக்கலாங்க, அதான் முருகர் கோயில், குழந்தை விளப்பர். அங்கே தாங்க போகணும். 3000 வருட பழமையான கோயில், 3000 வருட பழமையான கிராமம். கொடைக்கானலில் இப்படி ஒரு கிராமம் எப்படி இருக்குது பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, அப்படி அந்த சைட்லேருந்து மிஸ்ட் வருதுங்க. சரி, நம்ம கீழே போகலாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் பூ இருக்குங்க, பூடு இருக்குது. இங்கே விளைகிற பூடு வரும்போது பார்க்க கோவிலுக்குள்ளே நுழைய போகிறோம். வந்துட்டோங்க, குழந்தை விளப்பர் முருகர் கோவில். சின்னதாக இருக்குது, ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்குது. முருகரை பார்க்க போகலாங்க. கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லைனுக்கு போகணும். சரி, நம்ம பார்த்துட்டு வரலாம். போகர் சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை விளப்பர் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம வெளியே இருக்க சன்னதியில் நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம். கோவிலுக்கு பின்னாடி இருக்குங்க. அப்படி மேலே பாருங்கள், மேகங்கள் கோபுரத்தை முட்டி அப்படியே செல்லுதுங்க. பாருங்க எப்படி இருக்கு. குளிர்ந்த காற்று வீசுது. முருகரை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பூடு இருக்குங்க. இங்கே மலையில் விளைஞ்ச பூடு தாங்க 2 சைடு இருக்குது. அப்படி நம்ம நடந்து போகலாம். முருகரை பார்த்துட்டு இங்கே இருக்க வீடுகளை பார்க்கலாங்க. ரொம்ப பழமையான வீடு, பாரம்பரியான வீடு. சரி வாங்க, நடந்து அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாம் அந்த காலத்து வீடு. இங்கே ஓட்டு வீடு, பின்னாடி விவசாய நிலம். இந்த இடத்துல பாருங்கள், கட்டக்குத்து வீடு. அது இன்னும் பழக்கத்தில் தாங்க இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் இங்கே விவசாய நிலம் இருக்குங்க. கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மலையில் நம்ம விவசாயம் பண்ணி பார்த்ததே கிடையாது, முதல் டைம் பார்க்குறோம். வாங்க. வெங்காயம் நட்டு வச்சுருக்காங்க. பார்க்க நெல் மாரி இருக்குது. நெல்லா வெங்காயமாக தெரியல, ஒரு டவுட்டு தான். பாருங்கள், ஃபுல்லாக எப்படி விவசாயம் தான். பூடு மூட்டையில் கொண்டு போகிறாங்க.
தண்ணி எங்கேருந்து வருது? இங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று ரெண்டு கிணறு இருக்குது. மலையிலையும் கிணறு வெட்டியிருக்காங்க. இந்த அதுக்கு மேலே படிக்கட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக முருகரையும் பார்த்தாச்சு, கிராமத்தையும் பார்த்தாச்சு. இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம்? ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, எப்படினாலும் வருவாங்க. பஸ்ஸில் வருவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் கொடைக்கானலுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து ½ ஒரு பஸ்ஸு பூம்பாறைக்கு அடிக்குதுங்க. அப்படி நீங்கள் வந்துடலாம். பிடிச்சிருந்தா இந்த கிராமத்துக்காக முருகருக்காக ஒரு லைக் போட்டுருங்க.